அண்ணா, எதுக்குன்னு செய்யாத குற்றத்தை நீங்க ஏத்துக்கிறீங்க? வேண்டாம் அண்ணா, தப்பு பண்ணது நான் தான். நானே போறேன்னு. நான் ஜெயிலுக்கு போனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என் தம்பி ஜெயிலுக்கு போறத தாங்கிற சக்தி சத்தியமா எனக்கு இல்லை. அப்பா செத்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆனாலும் என் தம்பிக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு நான் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். அந்த சத்தியத்தை நான் என்னைக்குமே மீற மாட்டேன். என்னை விட எனக்கு நீதான் முக்கியம். உன்னை என்னைக்கும் கைவிட மாட்டேன். எனக்கு என்ன ஆனாலும் உன்னை எந்த கஷ்டத்தையும் நான் அனுபவிக்க விட மாட்டேன். எந்திரா, என்னடா பண்ற? எந்திரி. அழக்கூடாது. நாம தப்பு பண்ணல, அதனால எனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் சீக்கிரமாவே திரும்பி வந்துருவேன். அது வரைக்கும் எல்லாரையும் நீதான் பாத்துக்கணும். வாங்க போலாம். இருங்கய்யா, இருங்க. இவர் செய்யாத தப்புக்கு நீங்க இவரை கூட்டிட்டு போறீங்களே, ஐயாவை எப்படியாவது காப்பாற்ற முடியாதுங்களா? எதுவுமே பண்ண முடியாதுமா. இன்னும் 2 நாள்ல கோர்ட்ல இவரை ஆஜர்படுத்தணும். இவரே எல்லாத்தையும் பண்ணதா ஒத்துக்கிட்டதுனால தண்டனை இவருக்கு உறுதிமா. ஐயோ கடவுளை, தப்பு பண்ணிட்டேனே. ஐயா ஐயா இருங்க ஐயா, அவர் எந்த தப்புமே பண்ணலங்க ஐயா. சுந்தரம், நான் ஜெயிலுக்கு போறதால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம ஊர் ஆளுங்களுடைய பணம் பறி போயிருக்கு. இப்ப நம்ம குடும்பமானமும் கேள்விக்குறியா இருக்கு. நம்ம குடும்பம் அடுத்தவங்களை வாழ வச்சுதான் இருக்கணும். ஊரை ஏமாத்திட்டோங்கிற பழி நம்ம குடும்பத்துக்கு வந்துடவே கூடாது. நம்ம குடும்பத்து மானவரியதெல்லாம் இப்போ உங்க 4 பேர் கையில தான் இருக்கு. போலாம் இன்ஸ்பெக்டர். சுந்தரம் ஐயா, அப்பா அப்பா என்னங்க ஐயா? எப்படி சொல்றீங்க? நாங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம். குளிச்சுட்டு அவரை கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும். ஒரு பெரிய கண்டத்துல இருந்து அவரை காப்பாத்தின சாமிக்கு நன்றி சொல்லி அவர் பேர்ல ஒரு பூஜை பண்ணிட்டு வரணும். ஏங்க இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படிங்க? குளிச்சுட்டு வாங்க, நானும் குளிச்சுட்டு வந்துடுறேன். 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். ஏங்க உங்ககிட்ட தான் சொல்றேன். எதுக்கு இப்ப இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்க? இப்ப என்ன நடந்து போச்சு? அதான் நீங்க தப்பிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? நான் கும்பிட்ட சாமி தான் உங்களை காப்பாத்தி இருக்கு. அதுக்கு நன்றி சொல்லதான் உங்களை கோவிலுக்கு கூப்பிடுறேன். வாய மூடி. என்ன காப்பாத்தினது நீ கும்பிடுற சாமி இல்ல, என் அண்ணன் தான். என் அண்ணன் தான் என்ன சாமி மாதிரி காப்பாத்திருக்காரு. ஊருக்காரங்க பணம் எல்லாம் போச்சு. எனக்காக எங்க அண்ணன் ஜெயிலுக்கே போயிட்டாருடி. அவரை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப வந்து நன்றி சொல்றதுக்காக கோயிலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருக்க. நான் உங்களுக்காக தானே பேசிட்டு இருக்கேன். அது முதல்ல உங்களுக்கு புரியுதா? நீங்க ஜெயிலுக்கு போகாம தப்பிச்சிட்டீங்கன்னு சந்தோஷத்துலதான் நான் கோயிலுக்கு கூப்பிடுறேன். நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஏண்டி உனக்கெல்லாம் இதயம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? ஏய், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசிட்டு இருக்க. நான் ஜெயிலுக்கு போகாம இருக்கிறதுக்கு காரணமே என் அண்ணன் தாண்டி. இப்போ எனக்கு பதிலா அவர் ஜெயில இருக்காரு. அத பத்தி கொஞ்சம் கூட நீ யோசிக்கவே மாட்டியா? உங்க அண்ணன் ஜெயிலுக்கு தானே போயிருக்காரு, செத்து போயிடல. என்னடி சொன்ன? இந்த பக்கம் பூராவும் தேடிட்டேன்டா, அவனுங்க எங்கேயுமே காணோம். நாங்களும் அங்க வந்த பக்கம் ஃபுல்லா தேடி பார்த்துட்டோம் மாமா. அவங்க எங்க கண்ணுல சிக்கவே இல்ல. நம்ம ஊருக்குள்ளதான் இருக்கானுங்களா இல்ல ஊரை விட்டு தப்பிச்சு போயிட்டானுங்களான்னு தெரியல. ஊரை விட்டு தப்பிச்சு போகலாம் வாய்ப்பே இல்ல. ஊருக்குள்ளதான் எங்கேயோ இருக்கானுங்க. ஊருக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு இப்படி ஆயிடுச்சு. ஆண்டவா, உனக்கே தெரியும் என் புள்ள ரொம்ப நல்லவன். அவனுக்கு எதுவுமே தப்பா நடந்துடக்கூடாது.
எப்படியாவது என் பிள்ளைக்காமா அழாதம்மா. அம்மா அழாதம்மா, அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. அதான் கரிகாலனும் அருளும் அந்த திருட்டு பசங்களை தேடி போயிருக்காங்கல்ல. இங்க பாருமா, நிச்சயமா அவனுங்களை கண்டுபிடிச்சிருவாங்கம்மா. கண்டுபிடிச்சிருவாங்க. அம்மாடி, கரிகாலனுக்கு போனை போட்டு அவங்கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு கேளு. ஊர் பூரா தேடியாச்சு, அவனுங்களை எங்கேயுமே காணும்னா இனி எங்க போய் தேடுறதுன்னு ஒண்ணுமே புரியல. அம்மா ரிங்க போகுதுமா. சுபாத்த ஃபோன் பண்றாங்க. என்னன்னு கேளுங்க மாமா. அக்கா போன ஸ்பீக்கர்ல போடு. இருமா. அத்தை சொல்லுங்க. கரிகாலா, என்னப்பா ஆச்சு? அந்த திருட்டு பசங்களை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல அத்தை, தேடிட்டு தான் இருக்கோம். கரிகாலா, எப்படியாவது அவனுங்களை தேடி கண்டுபிடிச்சிருப்பா. அப்பதான்ப்பா அண்ணனை காப்பாற்ற முடியும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சித்தப்பா. அவனுங்க நம்ம ஊரை விட்டு எங்கேயும் போகல. நம்ம ஊருக்குள்ளதான் எங்கேயோ பதுங்கி இருக்கானுங்க. நம்ம ஊருக்குள்ள நமக்கு தெரியாம எவ்வளவு நேரம் தான் பதுங்கி இருந்துட முடியும். கண்டிப்பா அவனுங்களை கண்டுபிடிச்சிருவோம். நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க.